ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ராகி இனிப்பு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகிற அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து இனிப்பு நம்ம பூரணம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். குழந்தைங்க கொழுக்கட்டைலாம் கேட்டாங்கன்னா இந்த கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா, நம்ம வேறு பச்சரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டையை விட இந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் எடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். கடாயில் பார்த்தீங்கன்னா நான் 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம்னா 3/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதிலே போட்டு கிண்டுறதா இருந்தால் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தனியாக தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து லைட்டாக சூடாகும். நமக்கு ரொம்ப கொதிக்க வேண்டாம். லைட்டாக சூடு வந்தப்போ நம்ம ராகி மாவு போட்டு கிளற கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ராகி மாவு போட்டு கிளறும் போது நம்ம மாவு நல்லா வெந்து வரும். அதனால் லைட் சூடு வரும்போதே மாவு போட்டு கிளறிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிண்டுறதுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக தண்ணி கொதிக்க வச்சுட்டு தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் மாவு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பூன் அப்படியே கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. அதுவுமே ஈஸியாக இருக்கும். இப்படி நம்மளுக்கு மொத்தமாக அளவு தெரியும் அப்படின்னா இப்படி போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஒவ்வொரு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாவுக்கும் வீட்டில் அரைக்கிற மாவுக்கும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து கூடுதலாகவே குறையும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் எப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தனியாக இதை வச்சுருவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங்க்கு என்ன வைக்கலாங்கிறது அதையும் ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை இருக்குல்ல, அது வந்து நல்ல வறுத்த வேர்க்கடலையை தோல்லாம் நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் அதையும் மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுக்கும்போது வேர்க்கடலை எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்து நமக்கு நல்ல ஒரு திக்கான ஸ்டஃபிங்காக உள்ள வைக்கிறது கிடைக்கும். இப்போ இதையும் நல்ல பல்ஸ் மூலம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா நம்மளுக்கு கட்டியாக நல்ல மாவு வந்து உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா இப்படி கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உதிராமல் இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் உதிர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாவுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வேர்க்கடலோட எண்ணெய்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வரும்போது ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. மாவும் சைடில் ரெடி ஆகிட்டு இப்போ கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கட்டுது இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் ஏதாவது தடவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கையிலையும் கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் ஏதாவது தடவி எடுத்துக்கோங்க. தடவி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டைக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன உருண்டையை உருட்டி எடுத்துட்டு நல்ல கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி விரிச்சு எடுத்துக்கோங்க. விரிச்சு எடுத்துட்டு இது நீங்கள் வந்து இப்படி செய்யலாம், இல்லைன்னா உங்களுக்கு மோல்டில் பண்ணனாலும் பண்ணலாம். மோல்டில் விட இது வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்துச்சுன்னா நான் இதுலேயும் பண்ணிவிட்டேன். உள்ள ஸ்டஃபிங் நமக்கு எவ்வளோக்குள்ளே தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக சீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீல் பண்ணும்போது பிரிஞ்சுரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் தண்ணியாவது எண்ணெய் ஏதாவது தொட்டுட்டு சீல் பண்ணிங்கன்னா ஒன்று போல் ஈவனாக ஒட்டிக்கிடும் 2 பக்கமுமே. அப்படிங்கும்போது நமக்கு ஸ்டஃபிங் நல்ல வெளியில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து நீங்கள் நிலக்கடலையும் நாட்டு சக்கரையும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம்.
வச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த மோதகம் மாதிரி பண்ணியிருக்கோம், அப்புறம் உருண்டை பால் மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை உள்ளே வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ராகி கொழுக்கட்டை, சாஃப்டான கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணும்போது மறுநாள் சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். ஆனால் ராகி கொழுக்கட்டையில் அதே சாஃப்ட்னஸோடு எடுத்து வச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையும் நம்ம நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவுமே கொடுத்து விடலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ராகி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான வாயில் வச்சு கரையக்கூடிய அளவுக்கு மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு ராகி கொழுக்கட்டை பார்த்துட்டோம். இனிப்பு ராகி கொழுக்கட்டை நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.